பரதன் அப்படி கிடையாது. ஒரு சீனியர் டைரக்டர், அப்பவே மிகப்பெரிய டைரக்டர் மலையாளத்துல. தேவர் மகன்ல பணிபுரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு ஷாட்டும் அவர் தான் டிசைட் பண்றாரு. சில கருத்து வேறுபாடுகள், சில முரண்பாடுகள், சில வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த படத்தை ஒவ்வொரு ஷாட்டும் டிவைட் பண்ணது பரதன் தான். டிபிக்கலா பார்த்தா ஒரு மலையாள படத்தினுடைய எளிமை தேவர் மகன்ல பார்க்கலாம். என்ன சொல்லப்பட வேண்டுமோ அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. ஒரு காட்சியை ஒரு மூமெண்டோட டிசைட் பண்றாங்க. பிசி சார் டிசைட் பண்றாரு. இவர் வெளியில புகைப்பிடிக்கிறதுக்காக போறாரு. திரும்பி வரும்போது அவங்க ட்ராலி போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. பரதன் அதை பார்த்துட்டு, இல்ல நமக்கு விட வைக்கலாம், நம்ம கேமராவை இங்க வைக்கலாம். இல்ல அவர் வராரு, ஸோ அதனால இருந்தால் நல்லா இருக்கும். இல்ல நமக்கு கூட வைக்கலாம் சரின்னு அவர் சொல்றாரு. டைரக்டர் யாரும் மறுக்கல. ஸோ அப்ப நான் மத்தியானம் பரதன் கிட்ட போய் நான் கேட்கறேன், சார் அது ஏன் சார் அது நல்லா தானே சார் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டோட மூமெண்ட்டோட அந்த கேமராவும். അവർ சொன்னாரு, അത് എന്തിനാണ് അതിന് വലിയ സീനാണ്, വലിയ ആക്ടേഴ്സ് ആണ്, ഞാൻ എന്തിനു ഡിസിറ്റ് ചെയ്യും. ആഴமான